வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய அக்டோபர் 2025 எப்படி எதுமாற ஒரு அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டமாக ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது, வாழ்க்கையில அடுத்த வரக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது, எந்த விஷயங்கள் எப்படி நடக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, அது மாதிரி விஷயங்கள் அக்டோபர் மாசம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம 2025 மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சனி 12ஆம் இடத்துல இருந்து விரய சனியாக கண்டினியூ பண்றார். குரு 3ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் நல்ல விசேஷமான பலன்களை, அதாவது விரய சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு அமைப்பை, நல்ல அமைப்பை குரு கொடுக்கிறார். ஏன்னா யோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துறார். மேஷராசிக்காரங்களுக்கு சில விரயங்கள் சுப விரயமாக செய்வதற்கும், ஒரு யோகமான விஷயத்துக்கு சில விரயங்களும் சில டிராவல்களும் சில விஷயங்களும் செய்வதற்கும், யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கும், ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பிளானிங்க்கும் குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் மேஷராசிக்கு. அடுத்த 2 கிரகம் ராகு கேது எப்படி இருக்கிறான்னு பார்த்தா, ராகு கண்டிப்பா 11ஆம் இடத்துல இருந்து, கேது 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக, சகோதரர்களுக்காக, சில லாப நோக்குக்காக, குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்றோம், செலவுகள் பண்றோம், மெனக்கெடுதல் பண்றோம். சொசைட்டில அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு போவதற்காக சில விஷயங்கள் நாம முயற்சி செய்து, ரிஸ்க் எடுத்து, கடன்பட்டு, வேலைகள் செய்து, சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சிலதெல்லாம் செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த ராகு கேது விஷயங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 பேரும் இப்படி ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் 7.5 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி 5 மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு செலவோ விரயமோ விரயம், சுப விரயங்களுக்கு வேணுங்கிற திட்டங்கள், குழந்தைகள் அதாவது சிறு வயதினராக இருந்தால் அவங்களுக்கு சில விஷயங்கள்ல அசௌரியங்கள், அலைச்சல்கள், கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் படிக்கிறதுல, நடுத்தர வயதாக இருக்கிறவங்கன்னா நிறையா இடம் மாற்றங்கள், குடுக்கல் வாங்கல பிரச்சனை, பணம் பற்றாக்குறை, கையில பணம் 20ஆம் தேதியே காலி ஆயிடுது, மீதி 10 நாள் எப்படி தட்டுனே தெரியல, பணம் வராதுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்குது, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு ஒரு நல்ல விஷயத்துக்காக போகக்கூடிய அமைப்பா காட்டுதுங்க. இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்க 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்குது. தனக்காக என்ன செஞ்சுக்கணும், தனக்கு வேணுங்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல ஸ்தர்த்தியா, ஃபோக்கஸ்டா, விவரமா செய்யக்கூடிய அமைப்புகள் குரு பார்வையினால கொஞ்சம் இருக்கு. நம்ம அடுத்தவங்களுக்காக அலைஞ்சது போது நம்ம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அக்டோபர் மாதமாக இருக்கிறது. அது குறிப்பா ஒரு 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்ல இருந்து புதன், சுக்கிரன் எல்லாமே நல்ல இடத்துக்கு மாறுறாரு. புதனே 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா படிப்பு விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட், இமெயிலு, சோசியல் மீடியா, அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை பெறுவதனால நல்ல முன்னேற்றம். ஸோ கடன்பட்டு ஒரு சுப விரயம் பண்றது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி போய் எஜுகேஷன் ஜாயின் பண்றது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது, வெளிநாடு போகிறது, அது மாதிரி சில விஷயத்துக்கு கடன் விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள், இது மாதிரி சோசியல் மீடியா, கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல growth இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, 6ஆம் இடம் 12ஆம் வீடு கனெக்ட் ஆகும் பொழுது கடன் விஷயங்கள், சுப கடன்கள், உடல் உபாதைகள் சின்னது போகிறது, ஒரு ஜுவல் லோன் வைக்கிறது, ஒரு வண்டி டாப் அப் லோன் வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அது மூலமாக நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கறதுங்க. ஸோ இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி, புதனின் பெயர்ச்சி அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய அமைப்பு மிகவும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூரியனே பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ ஒரு ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பங்குதாரர் மூலமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ மேலோட்டமா பார்க்கும் பொழுது முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக
மேஷ ராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பண விரயங்கள் ஆனாலும் நல்ல விதத்துக்காக செலவு பண்ணக்கூடியது. ரியல் எஸ்டேட், இடம், வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குறது, சில ஃபியூச்சருக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில யுக்திகள் இப்பவே பண்றது, அது மாதிரி ஒரு விஷயம் ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக, அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய மாதத்துகளுக்கு, பல மாதங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய, அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் 2025 கட்டாயம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. குருவின் பார்வை புதன் மேல விழுகுது, செவ்வாய் மேல விழுகுதுங்கிறதுலாம் அருமையான விஷயம். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை வலுப்பக்கிறதுனால நண்பர்கள் சோஷியல் லைஃப்ல அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். பழைய நண்பர்கள் கான்டாக்ட்ஸு, பழைய கிளைண்ட்ஸ் கான்டாக்ட், பழைய கொலீக்ஸ் கான்டாக்ட் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது, வேலை மாற்றத்தில் ஒரு மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுக்கறது, எதிர்காலம் திட்டம் போடுறது, வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறது, ஃபியூச்சரில் நம்மளுடைய இரட்டிப்பு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமை வளர்த்தி கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்கு. இதுல பாருங்க, செவ்வாய் மாதத்தின் இறுதி கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கே போறார். அதாவது மேஷராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறார். 7ஆம் இடத்துல இருந்து 8க்கு போறார். புதனும் 8க்கு போறார். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நடுவால் இருக்கக்கூடிய அந்த 2வது வாரம் 3வது வாரத்துல சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வருது. அதை நீங்க செய்து கொள்ளணும். கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா 8க்கு செவ்வாய் போகுது, புதனும் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில விஷயங்கள், உடல் உபாதைகள், கடன் படுறதல், கொஞ்சம் நம்ம நினைக்கிற திட்டங்கள் கரெக்டா வராமல் போகிறது, வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்தின் மிடில் பீரியட் என்று சொல்லப்படுகிற 2nd வீக் அண்ட் 3rd வீக் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், உபயோகிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தாமதமாகவும் ஸ்லோவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிற காரணத்தினால மாணவர்களா இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஸோ எந்த வயதினராக இருந்தாலும், இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது வாரத்துக்குள்ள சில விஷயங்கள்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு அக்டோபர் கடைசி வாரத்திலிருந்து நவம்பர் சில வாரங்கள் வரைக்கும் ராசி அதிபதியே 8ஆம் இடத்துக்கு போறார். புதன்கிற 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு போகும்போது சில விஷயங்கள் நம்ம கையில இல்லைங்கிற மாதிரி இருக்கும், தாமதங்கள் வரக்கூடும். ஸோ அதனால முதல் 3 வாரங்கள், குறிப்பா சொல்லணும்னா 2nd and 3rd வாரத்தை உபயோகப்படுத்தி சில விஷயங்கள் நடத்தி, சில அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில வேணுங்கிற ஒரு முன்னேற்றங்கள், எதிர்காலத்துக்கு வேணுங்கிற சில திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தசையில பிறந்திருக்கீங்க, எந்த புக்தி, எந்த நேரம், எந்த தேதியில பிறந்திருக்கீங்க வைத்து, நீங்க எந்த லக்னம், என்ன நட்சத்திரம்லாம் வைத்து, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசனன் எப்படி, என்ன தசை போயிட்டு இருக்கு, என்ன புக்தி போயிட்டு இருக்கு, என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் வைத்து பார்த்து இந்த நம்ம பேசின இந்த பொதுவான கோச்சார் அமைப்பு, சனி பயிற்சி, குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையான துல்லியமான பலன் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய 6 மாதம் 1 இயர் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி திட்டமிடணும், நீங்க எது மாதிரி ஒரு பாதையில போவதற்கு வாய்ப்பு இருக்கு, எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நம்மளுடைய டைம் லைன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டு துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து அதற்கு தகுந்தமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பொதுவான பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.